தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளிகளில் சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிரூபிக்க சிறப்பு அதிகாரி நியமித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. கடந்த முறை இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும் பள்ளிகளில் பெயர்களில் உள்ள அந்த சாதிகளின் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கமளிக்க தமிழக அரசுக்கு ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. குறிப்பாக இந்த சங்க பதிவு சட்டங்களின்படி சாதியின் பெயரில் சங்கங்களை தொடங்க முடியுமா? இது போன்ற சாதி சங்கங்கள் பள்ளி, கல்லூரி என்று கல்வி நிலையங்கள் நடத்துகின்றார்கள். அந்த கல்வி நிறுவனங்களின் நுழைவாயிலில் பள்ளி, கல்லூரியின் பெயரை எழுதி இது சாதி சங்கம் நடத்துகின்றது என்று தெரிவித்திருந்தார்கள். அதாவது பள்ளிக்கூடத்திற்குள் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று ஆசிரியர் பாடம் சொல்லிக் கொள்கிறார். பள்ளியின் நுழைவாயில் சாதி பெயர் இடம்பெற்றுள்ளது. எனவே இது தொடர்பாக தமிழக அரசு நிலைப்பாட்டு என்ன என்பது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கடந்த முறை தெரிவித்திருந்தார். இந்த வழக்குகள் தான் இன்று நீதிபதி மருத சக்கரவர்த்தி முன்பு விசாரிக்க வந்தது. அப்போது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கின் கோரிக்கைக்கும் நீதிமன்றம் எழுப்பியுள்ள கேள்விக்கும் தொடர்பில்லை என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தது. இதைத் தொடர்ந்து இந்த சாதி சங்கங்களை பதிவு செய்வது தொடர்பாகவும் பள்ளிகளில் பெயர்களில் உள்ள அந்த சாதி பெயர்கள் நீக்குவது தொடர்பாக உத்தரவை நீதிபதி தற்போது தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன்.